உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குது. ஆனா நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியா? இப்படி உன்னை தூங்க விடக்கூடாதே. என்ன பண்ணலாம்? ஆ, ஐடியா. ஆ, அழகா மீச வரைஞ்சு விட்டுட்டேன். தேங்க்யூ மார்க்கர். நீ தூங்கி எந்திரிச்சு இதே முகத்தோட எல்லாத்தையும் போய் பாரு. இப்ப நல்லா தான் இருக்கு. இது நான் தான் பண்ணேன்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பேயாட்டம் ஆடிடுவா. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அர்ஜுன். சரி சரி, அவ முழிச்சிட்டான்னா அவ்வளவுதான். நம்ம தான் இதை பண்ணோன்னு உடனே கண்டுபிடிச்சிருவா. நம்ம இங்க இருக்கிறது ஆபத்து தான் நினைக்கிறேன். இந்த ரூம்லயே நம்ம இருக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு ஆள் அடையாளமே தெரியாம எங்கேயாவது போய் இருந்துக்கணும். கூட்டத்தோட கூட்டமா எல்லாரு கூடயும் இருந்துடணும். இவ முழிச்சு இது யார் பண்ணான்னு கேட்கும்போது நான் இல்லைன்னு சொல்லிடணும். இன்னைக்கு சரியான ஃபன் காத்திருக்கு. என் அழகு பொண்டாட்டி நிம்மதியா தூங்கு. அட, இவ மூஞ்சில என்னது? அண்ணி, இங்க பாருங்களேன். என்ன இலக்கியா, உங்க அக்காவுக்கு மீசெல்லாம் வளர்ந்துருக்கு. யாரோ ஸ்கெட்சில் வரைஞ்சு விட்ட மாதிரி இருக்கு. அதானே, அவ தெரிஞ்சுதான் தூங்குறாளா தெரியாம தூங்குறாளான்னு வேற தெரியலையே அண்ணி. இந்த வேலையை யார் பார்த்துருப்பா? யார் பார்த்துருப்பா? நிச்சயமா மச்சான் தான் பார்த்துருப்பாவ. எப்படி சொல்ற? இப்பதான் பார்த்தேன். ரூம்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வெளியே போனாரு. என்ன மச்சான் காலையில இவ்வளோ சந்தோஷம்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் போனதை பார்த்துட்டு தான் சரி அவ இன்னும் தூங்கிட்டு இருக்கா, போய் எழுப்பலான்னு உங்களை கூட்டிட்டு வந்தேன். அடிச்சு சொல்றேன், அவர் பார்த்த வேலையா தான் இருக்கும். அண்ணி, அவ முழிக்கிறப்புல அண்ணனையும் கூட்டிட்டு வாங்கலாம், பார்க்கட்டும். சரி இருமா, கூட்டிட்டு வரேன். உங்க அண்ணன் வந்தாச்சு. ஏய், இப்ப என்ன எதுக்கு அமைதியா பேசினா அவ முழிச்சிருவா. சரி, அமைதியா பேசுறேன். நீங்க ரெண்டு பேரும் ஆதிரா ரூம்குள்ள காலையிலேயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம். சரி, என்ன எதுக்கு வர சொன்னீங்க? உன் தங்கச்சிய நீயே பாரு. தங்கச்சியை பார்க்கணுமா? அட, உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? காலங்காத்தால வெளியில இருந்தவன உள்ள கூப்பிட்டு உன் தங்கச்சியை பாருங்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கவள. பாருன்னு சொன்னா அமைதியா பாரு. ஐயோ, என்ன இவ ஒரே நைட்ல மீசெல்லாம் வளர்ந்து ஆம்பளையா மாறிட்டாளா? பயப்படாத பயப்படாத, உன் தங்கச்சி ஆம்பளை எல்லாம் மாறல. அவளை இந்த கோலத்துக்கு மாத்தி வச்சிருக்காங்க. நல்லா ஊத்து பாரு, மீச வரைஞ்சு விட்டுருக்கு. ஆனா அவளை போட்டு நீங்க ரெண்டு பேரும் படுத்துற பாடு இருக்கே. அவ அழகா தூங்கிட்டு இருக்கா அமைதியா. அவளுக்கு போய் இப்படி எல்லாம் வரைஞ்சு விடணுமா? அவ முழிச்ச பிறகு நீங்க தான் கண்டுபிடிச்சான்னா எனக்கு தெரியாதுப்பா. நீங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஏய், நாங்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நீங்க ஒண்ணும் பண்ணலையா? பிறகு யாரு? உன் தங்கச்சியோட நிலைமைக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அர்ஜுன் தம்பி காலையிலேயே சிரிச்சிட்டே வாக்கிங் போறதுக்கு வெளியே போயிருக்காரு. அதை இலக்கியா பார்த்துட்டு என்ன மச்சான் காலையிலேயே சிரிச்சிட்டே போறீங்கன்னு கேட்டிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இவ உடனே என்கிட்ட வந்து அவரே எந்திரிச்சு காலையில வாக்கிங் போறாரு, இந்த எருமை மாடு இன்னும் தூங்கிட்டே இருக்கு, வாங்க அண்ணி போய் எழுப்பலான்னு என்னை கூப்பிட்டா. இல்லம்மா நீயே போய் எழுப்புன்னு சொன்ன. அட நீங்களும் வாங்க அண்ணி அப்படின்னு இழுத்துட்டு வந்தா. நாங்க இங்க உள்ள வந்து பார்த்தா உன் தங்கச்சி இந்த குளத்துல இருக்கா. அதுக்குதான் இலக்கியா சொன்னா அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க, அண்ணனும் இவளை இந்த குளத்துல பாக்கட்டும்னு சொன்னான். அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த வேலையை பண்ணது மச்சான். அர்ஜுன் மாப்பிள்ளையா? ஆமாண்ணா, வேற யாரும் இவங்க ரூம்குள்ள வந்தோம் சொல்லு. அப்படிதான் இவ்வளோ நேரம் இருந்தாரு. இப்போதானே நாங்கள் வந்தோம். நாங்கள் வரும்போதுல தான் அவள் அப்படி தான் படுத்திருக்கா. ஒருவேளை இவங்க நைட்டே வரைஞ்சி எதுவும் விளாண்டுட்டு அதை அடிக்க மறந்துட்டு தூங்கிட்டாளா, இல்லைன்னா அவர் இப்போதான் வரைஞ்சி விட்டுட்டு போறாரான்னு தெரியல. ஐயோ, என் தங்கச்சி பாவம். அவ புருஷன் அவகிட்ட ஜாலியாக விளையாடுறாரு. உன் தங்கச்சி என்ன கொடுமையாக படுத்துறாங்க. வாயா பேசுற? இருடி, நீ தூங்கும்போது மூஞ்சி ஃபுல்லா கரியப்பி விட்டுறேன். அப்பவ அப்படி பண்ணி தான் பாரு. ஐயோ, நீங்கள் அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டிங்களா? அண்ணா, மொபைலில் அவளை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வைனா. எப்படியும் அவள் எந்திரிச்சு அதை கண்ணாடியில் பார்த்துட்டானா அழிச்சிருவா. இது நம்ம ஒரு மெமரியாக வச்சுக்கலாம். எடுத்து வைனா. சரி சரி, எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டேன். சரிண்ணா, அதை எனக்கும் அனுப்பி விட்டுரு. ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் சரிதான், அந்த பிள்ளைய அதையே வச்சு நீங்கள் பிளாக்மெயிலாம் பண்ணக்கூடாது, பாவம். சாச்சா, அதெல்லாம் பண்ண மாட்டோம். நீ பண்ண மாட்ட, இலக்கியம் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை நீ, நானும் பண்ண மாட்டேன். இப்போ நம்மளாம் ரூம்குள்ளே வந்தோன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம தான் இதை பண்ணோன்னு நினச்சிருவா. அதனால நம்ம இதை எதுவும் சொல்ல வேண்டாம். அவளாவே மச்சான் தான் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும், இல்லைன்னா அவளே யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கட்டும். நம்மக்கிட்ட கேட்டால் எங்களுக்குலாம் தெரியாது, நாங்களாம் ரூமுக்கு வரலன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே. சரி சரி, இங்கே நின்றுட்டு இருந்தா திடீர்னு முழிச்சாலும் முழிச்சிருவா. வாங்க நம்ம போகலாம். சரி வா போகலாம்.
எப்பாடி ஒரு வழியா எழும்பிட்டியா? ஆமாம்மா, இப்பதான் எழும்பினேன். முருகா, என்னடா உன் மகன் மீசையோட இருக்கா? அதம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. இப்ப எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க சம்மந்தமே இல்லாம? ஏடி, எழும்பி கண்ணாடியில உன் முகத்தை பாத்தியா இல்லையா? முகத்தையா பாக்கலையா? ஏன் முதல்ல போய் கண்ணாடியில உன் மூஞ்ச பாரு. என் மூஞ்சிக்கு என்ன குறை? ஓ, என்ன வடிஞ்ச மாதிரி இருக்கா? இப்பதானே தூங்கி எழுந்தேன், அதனால அப்படி இருக்குமா இருக்கும். ஏடி பாருடி முத. எதுக்கு இவெல்லாம் சிரிச்சிட்டு இப்படி சொல்றாவ? அப்படியே முகத்துல என்ன இருக்கு? சரி, நானே போய் பாக்கேன். ஏன்னா நம்ம ஆளு ரொம்ப டென்ஷனா இருக்கா. சரி, எதுவும் தெரியாத மாதிரியே பேசுவோம். ஆதிராமா, எதுக்கு கோவமா இருக்க? என்னாச்சு? எதுக்கு கோவமா இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாதா அர்ஜுன்? தெரியாதனால தானம்மா உன்கிட்ட கேக்குறேன். தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? எல்லாம் நீ பண்ண வேலையாலதான். நான் என்ன பண்ணேன்? நானே வாக்கிங் போயிட்டு இப்பதான் வரேன். வாக்கிங் போயிட்டு இப்ப வர. சரி, வாக்கிங் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண அதை சொல்லு. கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா? ஆமா, நிச்சயமா சொல்லிதான் ஆகணும், சொல்லு. வாக்கிங் போறதுக்கு முன்னாடி எலும்பி ரெடி ஆயிட்டு உன்னை பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அழகா வேற இருந்தியா. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம உனக்கே தெரியாம முத்தம் கொடுத்துட்டேன். சோ இவன் வேற. நீ எனக்கு முத்தம் கொடுத்த கதையெல்லாம் நான் கேட்கல. நீ தானே வாக்கிங் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ண சொல்லுன்னு சொன்ன. ஆமா, அதுக்கு நான் அதை கேட்கல. வேற என்ன பண்ண? வேற உனக்கு பெட்ஷீட் போத்தி விட்டேன். இவன்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டா வேலைக்காகாது. எதுக்கு மீசை வரைஞ்சிட்டு போனேன்? மீசை வரைஞ்சிட்டு போனா? இல்லையே, நான் எங்க மீசை வரைஞ்சேன்? எனக்கு இருக்க இந்த குறுந்தாடியே போதும். எனக்கு மீசை மேலாம் ஆசை இல்லப்பா. ஹலோ, நான் உன்னை கேட்கல. எனக்கு ஏன் மீசை வரைஞ்சிட்டு போனேன்? உனக்கு நான் எதுக்கு மீசை வரையணும்? நான் என்ன லூசா? அதை தான் கேட்கறேன். நீ என்ன லூசா? மீசை வரைஞ்சு விளையாட என் மூஞ்சி தான் கிடைச்சதா என்ன? ஏய், நீ பொம்பளை புள்ளடி. உனக்கு மீசை வரணும்னு நான் எதுக்கு ஆசைப்பட போறேன்? ஜோன், ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறோன்னு பேசாத, சரியா? நீ தான் இந்த வேலையை பண்ணனு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா ஓகே, இல்ல உனக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், பாத்துக்கோ. ஐயோ, இவ உண்மையாவே கண்டுபிடிச்சிட்டாளா இல்ல போட்டு வாங்குறாளான்னு வேற தெரியலையே. ஐயோ, நீ சொல்றதே எனக்கு புரியல ஆதிரா. என்னதான் ஆச்சு? தெளிவா தான் சொல்ல. நான் தூங்கிட்டு இருக்கும்போது மார்க்கரை வச்சு யாரோ எனக்கு மீசை வரைஞ்சு விட்டுருக்காங்க. அதை வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஆனால் யாரை கேட்டாலும் நான் இல்லை நீ இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கும்போது நீ மட்டும்தான் இந்த வீட்டில் இல்லை. அப்போ நீ தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். எவன்டா அது என் பொண்டாட்டி மூஞ்சிலேயே மீசையை வரைஞ்சது? அவர் பேரு மிஸ்டர் அர்ஜுன். என்ன ஆதிமா நீ? எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, நான் தான் வெளியே வாக்கிங் போனங்கிறக்காக எல்லாமே நான் தான் பண்ணேன்னு ஆயிருமா? இப்படி அநியாயமா என்ன சந்தேகப்படுறியே? சந்தேகம் இல்லை, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீ தான் நீ உண்மையை பேசினா எப்படி ஸ்ட்ராங்காக பேசுவ, பொய் சொன்னா எப்படி வளருவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் உன் கண்ணை பார்த்து நீ பொய் சொல்றியா உண்மையை சொல்றியான்னு கண்டுபிடிக்கிற ஆளு என்கிட்டயே வா. ஏன் அர்ஜுன் இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா. சரி, சரண்டர் ஆயிருவோம். செல்லக்குட்டி செல்லக்குட்டி, ஏன் அர்ஜுன் இப்படி பண்ண? அது சும்மா ஒரு ஜாலி தான். ஜாலிக்கு இப்படிதான் பண்ணுவியா? அதை நீ பண்ணிட்டு இங்கே இருந்திருந்தா கூட நான் வெளியே போயிருந்திருக்க மாட்டேன். நானும் எந்திரிச்சு கண்ணாடியை கூட பார்க்காம நான் பேசாம வெளியே போயிட்டேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏய், நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே, ஜஸ்ட் அவங்க ஒரு காமெடியே சிரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அப்படியா? என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சல. நானும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அப்போ தெரியும் என்னோட வழி உனக்கு. பண்ணிக்கோ, இதெல்லாம் நான் வந்து ஜாலியாக தான் எடுத்துப்பேன்ப்பா. இப்போ சொல்லும் போது எல்லாருக்கும் நல்லா தான்ப்பா இருக்கும். சம்பந்தமே இல்லாம திடீர்னு உனக்கு இந்த விளையாட்டு எதுக்கு? சம்பந்தமே இல்லாமையா? சம்பந்தம் இருக்கு தாயே, எல்லாம் நீ பண்ணதுதான். நான் என்ன பண்ணேன்? சொல்றேன் கேளு. இருக்கிறதே ஒரு போர்வை, அதையும் அவ இழுத்துக்கிட்டாளா? போர்வை இல்லைன்னா எனக்கு வேற தூக்கமே வராது. அப்பவே அத்தை கேட்டாங்க 2 போர்வை எடுத்துக்கோங்கன்னு. நான் தான் 1 போதும்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த நடு ராத்திரியில இன்னொரு போர்வை எங்கன்னு போய் கேட்டேன்னா அவ்வளவுதான். சரி, இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். தூக்கத்துல அப்படி இழுத்துட்டா போல. சரி, நம்ம திரும்ப பழையபடி போட்டுட்டு தூங்க வேண்டிதான். அட, என்ன போர்வே காங்கல? இந்த பைத்தியக்காரி திரும்ப இழுத்துட்டா போலயே. எழுப்ப வேற முடியல, நல்லா உறங்கிட்டு இருக்கா. என்ன செய்ய? குளிர் வேற பிச்சு எடுக்குது. இந்த குளிருக்குள்ள நான் போர்வை போத்தாம தூங்கினேன்னா அவ்வளவுதான். என்ன செய்யலாம்? நம்ம டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டு தூங்குறனால இன்னும் குளிருது. பேசாம சட்டையும் பேண்ட்டும் போட்டுக்கலாமா? அது கொஞ்சம் குளிருக்கு நல்லா தான் இருக்கும். அப்பப்ப நம்ம முழிக்கும் போது போர்வையை பழையபடி இழுத்துக்குவோம். அவ தூக்கத்துல இழுத்துட்டான்னா வேற என்ன செய்ய? இப்படிதான் எனக்கு தூங்கி ஆகணும் போல. ஏப்பாடா, சட்டையும் பேண்ட்டும் போட்டு வந்து படுத்தாச்சு. சரி, பழையபடி இழுத்து வச்சுட்டு உறங்குவோம்.
எம்மா போச்சு, நல்லா சமட்டி தள்ளிட்டா. ஆ இடுப்பு. ஹா, திரும்ப மேலே ஏறி படுத்தாலும் தூக்கத்தில் இப்படி தான் தள்ளி விடுவா. சரி, அப்படியே கீழே காலை நீட்டி பெட்டில் கொஞ்சமாக தலையை வச்சு அது படுப்போம். அர்ஜுன், அது அது ஏதோ தெரியாம தூக்கத்துல தள்ளி விட்டுருப்பேன். அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? என்ன நைட்டெல்லாம் தூங்க விடல, அதான் உனக்கு அந்த பனிஷ்மெண்ட். சரி சரி, நடந்துடுச்சு. எல்லாம் ஜாலியாக உன்னை வச்சு இன்னைக்கு ஃபன் பண்ணிட்டாங்க. வீட்டு ஸ்மைல் பண்ணி பார்க்கலாம். இப்போ என் ஸ்மைல் ஒன்று தான் குறை. போ அர்ஜுன். என் செல்லக்குட்டி இப்படி கோவப்படலாமா? சாரி சாரி. லூஸு, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு பாரு. இது கிறுக்குத்தனமா பண்றது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இதை ரசிக்கிறேன்னு தெரிஞ்சா அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால நான் கோவப்படுற மாதிரியே இருக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டான். சரி, உன் கோவம் போகலன்னு எனக்கு புரியுது. நீ வேணா உன் கோவம் போகிற வரைக்கும் என்ன அடிச்சுக்கோ. நிஜமா அடிப்பேன். அப்புறம் வலிக்குதுன்னு தான் சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, சொல்ல மாட்டேன், அடிச்சுக்கோ. கண்ணு மொழி காக்கா முல்லா, உன் புருவ ரெண்டும் குருவ நெல்லா, நீராந்தா போல தினம் ராத்திரி வேலை, என் சொப்பனம் வார வந்து வெளிச்சம் தார, தலகாலு புரியலையே, உன் பாஷை தெரியலையே, மனசு ரெக்க முளைச்சு பறக்குது யாத்தே. ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டி கூட நேத்து என்ன ஆட்டம் போட்டேன். அதை நினைச்சாலே வெக்க வெக்கமா வருதே. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாய்ப்பாங்கிற மாதிரி அவ கூட ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கேன். ஆடுவோம் ஆடுவோம், தப்பில்ல தப்பில்ல. ஐயா மாறா, வாங்கம்மா. என்னையா ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் இருக்கேன். கரும்பு வீட்டுல கிடந்து, சரி அது யாரும் சாப்பிட்ட மாதிரி இல்ல, அதான் எடுத்து நம்ம சாப்பிடுவோம்னு எடுத்து வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, வாங்க. ஐயா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுங்கம்மா, ஃப்ரீயா தான் இருக்கேன். அது எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்கிட்ட கேட்கறதுக்கு என்னமோ உங்களுக்கு தயக்கம், கேளுங்க. ஐயா, நீ சொந்தத்துல கல்யாணம் பண்றத பத்தி என்ன நினைக்கிற? அம்மா எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க? ஒருவேளை ஆச்சி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்களோ? நானும் இலக்கியாவும் லவ் பண்றது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சோ? ஏமா இப்ப இப்படி கேக்குறீங்க? சொல்லியா? சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான், அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கூட அதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல, தெளிவா சொல்லுங்க. இல்லம்மாக்கா, நம்ம சுமியை உனக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன். அதான் உன்கிட்ட கேட்டேன், குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்றத பத்தி என்ன நினைக்கிறேன்னு. நீ தான் அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டியே. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னது, சுமியா கட்டி வைக்கலாம்னு நினைச்சீங்களா? ஆமையா? யாரை கேட்டுமா இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறீங்க? ஏன் தம்பி, என்னாச்சு? இப்பதான் கல்யாணம் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னியே. ஏமா, நீங்க என்கிட்ட அதை என்ன கேட்டிய? குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்றத நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்க. அப்படி கல்யாணம் பண்றதுனால ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னனே தவிர, சுமியை கட்டிக்க சம்மதம் அப்படின்னு ஏதாவது சொன்ன நான் உங்ககிட்ட? இல்ல, உனக்கு இருக்க ஒரே ஒரு மாமன் உள்ளனா அது அவதானல. அப்புறம் பொண்ணுன்னு உனக்கு இருக்கிறதே அவ மட்டும்தான். அப்ப நான் அந்த கேட்ட கேள்விக்கு நீ சரின்னு நான் அப்படி நினைச்சிட்டேன். சரி, உங்ககிட்ட நான் நேரடியாவே கேட்கேன். எனக்கு என் தம்பி பிள்ளைய உனக்கு கட்டி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ என்ன சொல்ற? எனக்கு ஆசையா இல்லம்மா, அந்த ஆசையை கைவிட்டுருங்க. ஏம்ல, சுமிக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கா, படிச்சிருக்கா. நம்ம குடும்பத்து பிள்ளை வேற ஒருத்தி வந்து நம்ம குடும்பத்தை புரிஞ்சு நம்ம குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்கிறக்கு ஏன் தங்கச்சி பிள்ளை வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது. அவளை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு பிடிக்கலன்னா விடுங்க. நீங்க ஏன் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கிய? நான் ஒரு நாளும் சுமியா அந்த மாதிரி பார்வையில பார்த்ததே கிடையாது. சுமி எனக்கு மாமா பிள்ளை தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவளும் என்ன அப்படி ஒரு நாளும் பார்த்தது கிடையாது, நானும் பார்த்தது கிடையாது. எல்லாம் நீங்க முந்தி எப்படி வேணா இருங்க. இப்போ உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க முடிவு பண்ணா மட்டும் போதுமா? அதுல என் விருப்பம் வேணாமா? நான் தானே கல்யாணம் பண்ண போறேன், நான் தானே வாழ போறேன். என் விருப்பம் இல்லாம நீங்க முடிவு எடுத்துருவீங்களா? என்ன தம்பி, வார்த்தையெல்லாம் தடிக்குது. முந்தியெல்லாம் அம்மா என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாடிட்டு கேட்ப. இப்போ என்னையே எடுத்து பேசுற? அம்மா, இத்தனை வருஷத்துல நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். அது வேற, என் கல்யாண விஷயம் வேற. இது என் வாழ்க்கை விஷயம். நான் காலம் முழுக்க நல்லபடியா வாழணும். அதுக்கு எனக்கு பிடிச்ச பிள்ளைய தான் கட்ட முடியும். விருப்பமே இல்லாம நீங்க சுமியை கட்டிக்கிட்ட சொல்றீங்கன்னு நான் கட்டிக்கிட முடியுமா? உனக்கு விருப்பமான பிள்ளையா? எவளா அது? எவளையும் மனசுல நினைச்சுக்கிட்டு தெரியுறியோ? ஆமாம்மா, நினைச்சிட்டு தான் இருக்கேன். என்ன இப்ப? அவளை தான் கட்டிக்கிடுவேன். என்ன திமிரில் உனக்கு? அம்மாக்கிட்டே இப்படி சொல்ற? என் பையன் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான். என் மகன் உத்தமன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறேன். நீ என்னடானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கா? எவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா நீ? எவளா அது? சொல்லல நீ. எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும், அப்ப நான் சொல்லுவேன். இப்ப நீங்க கேட்கீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் இந்த ஜென்மத்துல தாலின்னு ஒன்று கட்டினா அவளுக்கு தான் கட்டுவேன். அவ கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன். வேற எந்த பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். என்ன?
அம்மா எனக்கு பொண்ணு பார்க்கேன் அதை பார்க்கேன்னு வேற யாரையும் பார்த்துட்டு வந்து நிக்காதீங்க. இல்ல நில்லு, நிக்கனா பாரு, பேச பேச எப்படி போயிட்டு இருக்கான்னு. ஐயா ஐயா, என்னத்த சொல்ல, இவன் இப்படி ஒரு காரியத்துல பண்ணிட்டு வந்து நிக்கான். அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்ல, என்னத்த வளர்த்து வச்சிருக்கேன்னு என்னதான் கேட்பான். சி, என் மக வள்ளி பொட்ட பிள்ளை அழகா வளர்த்தேன். நாங்க பாக்குற பையனை கட்டிக்கிட்டு அழகா இன்னைக்கு இருக்கா. ஆனா இவன் நாங்க சொல்ற பிள்ளைய கட்ட மாட்டோம்னு நிக்கான். எந்த சிரிக்கி மயக்கனாலும் தெரியல, என்னத்த செய்ய. வருஷம் கோல போட்டியில இலக்கியா தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த வருஷம் அவளை ஜெயிக்க என் மருமக வந்துட்டாலே. ஏம்மா, நான் எப்படி இங்க வருஷம் ஜெயிச்சனோ அதே மாதிரிதான் அண்ணி ஊர்ல அண்ணி ஜெயிப்பாங்களாம் சொன்னாங்க. அப்படியா தாரணிமா? ஆமாத்த. பரவாயில்லையே, நாத்தனாரும் மைனியாக்காரியும் நல்லா கோலம் போடுறாவ. ஏம்மா, என்னையும் அண்ணியும் மட்டும் பத்தி பேசுற, நம்ம வீட்லயே இன்னொரு திறமைசாலி இருக்காங்க, அவங்கள நீ மறந்துட்டியே. நீங்க 2 பேரும் தான் நல்லா கோலம் போடுவீங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஆதிரா நேத்து நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருந்தா, எப்படி இருந்து தெரியுமா? அவ போட்டாளா? அவ கோலப்பொடியே கையில் எடுத்து நான் பார்த்ததில்ல. நான் நேற்று காலையில் வீட்டுக்கு வரும்போச்சுல கூட நீயும் தாரணியும் தானே சேர்ந்து கோலம் போட்டுட்டு இருந்தியே. நான் கூட சொன்னனே, எதுக்கு நீங்கள் இப்படி சிரமப்படுறியே, இப்போ தான் போட்டிக்கும் போய் அங்கேயும் போட்டிருப்பியே, எதுக்குன்னு கேட்டனே. ஆமாம்மா, நாங்கள் போடுறதுக்கு முந்தி ஆதிரா தான் போட்டிருந்தா. ஏடி, ஒருத்தி போட்ட கோலத்தை அழிச்சிட்டா நீங்கள் 2 பேரும் உட்காந்து போட்டுட்டு இருந்தியே. நல்லா கேளுங்க ஆச்சி, நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏமாக்கா, என்ன ஆச்சு? இல்லை ஆச்சி, இவங்க 2 பேரும் கோல போட்டிக்கு போகிறாங்க, பாவம் வீட்டுக்கும் வந்து போடணுமேனு நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நானே வீட்டுக்கு கோலம் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்ல, நான் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வெளியே அழகா கோலமும் போட்டுட்டேன். ஆதிரா, கோலம் போட்டேன்னு வேணா சொல்லு, அழகா போட்டேன்னுலாம் சொல்லாத. நீ வாயை மூடு சரியா? நான் அழகா தான் கோலம் போட்டேன். நான் போட்டுட்டு இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் வந்தாவ. நான் என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் தான் முடிக்க வேண்டியது இருந்துச்சு, எனக்கும் டயர்டாக இருந்தா, நானும் சரி போய் கிளம்பணுமே பொங்கலுக்கு வேறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த இதை மட்டும் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாவ. இவையில நம்பி நானும் உள்ள வந்து பொங்கலுக்குலாம் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா என் கோலமே அங்கே இல்லாச்சு. இவங்க 2 பேரும் அழிச்சு புது கோலம் ஆரம்பத்துலேருந்து போட்டுட்டு இருக்காவ. ஏட்டி, இப்படியா செய்யறது? அவ தான் போட்டிருக்காள்ல. ஏம்மா, நல்லா இருந்தா நாங்கள் ஏமா அப்படி செய்ய போகிறோம்? அவள் போட்டது நல்லாயே இல்லைம்மா. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவள் போட்டிருக்காள்ல கஷ்டப்பட்டு, இப்படி தான் செய்யறதோ? ஏன் நீ அவ தான் லூசு மாதிரி அப்படி பண்ணானா நீங்களும் தானே அதுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிய. ஐயோ ஆதிமா, நான் எவ்வளவோ சொன்னேன் அவள் கஷ்டப்பட்டு போட்டிருக்கா இருக்கட்டுன்னு. உன் தங்கச்சி தான் கேட்கல, வேற கோலம் போட்டாலே போடணும்னு அடம் பிடிச்சிட்டா. நான் என்ன செய்ய? அவள் சொன்னா கேட்பியா, அப்போ நான் சொன்னா கேட்க மாட்டியா? அப்படித்தானே? அவள் அப்படி சொல்லியிருந்தா என்ன கூப்பிட்டு விட்டுருக்கலாம்ல. உங்களுக்குலாம் இப்போ என் மேலே முந்தி மாதிரி பாசமே இல்லை. நான் சென்னைக்கு போயிட்டேன் கல்யாணம் பண்ணி, இவ இன்னும் உங்கள் கூடயே தானே இருக்கா, அதனால அவன் மேலே தான் அதிக பாசம். அப்படிதானே நீ? ஐயோ, ஏன் அதிகமாக இப்படிலாம் பேசுகிற? எனக்கு 2 பேரும் என்றைக்குமே ஒன்று தான். நீ வேற அவள் வேற, நான் பிரித்து பார்த்ததே கிடையாது. லூஸ் மாதிரி பேசாத ஆதிரா. அண்ணியெல்லாம் ஒரு துளி கூட அதை அழிக்கணும்னு சொல்லவே இல்லை. அது நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. நான் தான் அழிச்சு போடணும்னு நடம்பிடிச்சேன். உனக்கு ஏண்டி அப்படி ஒரு எண்ணம்? எல்லாம் நம்ம வீட்டுக்காக தாண்டி. நம்ம வீட்டுக்காகவா? ஆமாம், நீ போட்ட கோலத்தை நாங்கள் பார்த்தே எங்களால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. பாவம் ஆச்சி, வயசானவிய வேற. அவங்க உன் கோலத்தை பார்த்துருந்தாங்கன்னா அப்போவே ஆச்சிக்கு மயக்கம் தலை சுத்துன்னு ஏதாவது வந்திருக்கும். யாருக்கு தெரியும், ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருந்துச்சு. ஆச்சிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாதுல்ல, அதனால தான் அழிச்சிட்டு புதுசாக போட்டோம். ஏட்டி கழுத, குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்கேன், என்ன பார்த்து ஹார்ட் அட்டாக் வரும் தலை சுத்தும் மயக்க வரும்னு சொல்றியேட்டி. ஐயோ ஆச்சி, நீங்க இப்ப வருத்தப்பட வேண்டாம், நீங்க அந்த கட்டத்தெல்லாம் தாண்டிட்டிய, நான் உங்களை காப்பாத்திட்டேன். நீ சொல்ற அளவுக்கு என் பேத்தி மோசமா கோலம் போட்டிருந்தான்னு வேணா சொல்லுங்க, அது கோலம்லாம் சொல்லாதீங்க. அப்படி போட்டு வச்சிருக்கா உங்க மூத்த பேத்தி. சின்ன பிள்ளைகிட்ட பென்சிலையும் பேப்பரையும் கொடுத்தா கூட அழகா வரைஞ்சு கொடுக்கும். இவ இவ்வளோ பெரிய மாடு மாதிரி வளர்ந்துருந்துட்டு ஒரு கோலத்தை உருப்படியா போட தெரியாம போட்டு வச்சிருக்கா. ஏட்டி, ரொம்ப சீன் போடாத என்ன? நான் நல்லா தான் போட்டிருந்தேன், ஆச்சியும் அம்மையும் பார்க்கல, பார்த்துருந்தா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாவ. அவைய பார்க்கலன்னு நீ நல்லா கதை சொல்லாத. இலக்கியா, என்னது இது? அவள் வேற யாருமா? உன் அக்கா. இப்படிதான் வம்பிழுத்துக்கிட்டு இருப்பியா? அவள் கல்யாணத்துக்கு முந்தி தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்திய. அவள் கல்யாணம் முடிஞ்சு இப்போ ஒரு வீட்டுக்கு வாழ போயிட்டா, இப்பயும் வம்பிழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாயா இருக்கு? அது மட்டும் இல்லாமல் உங்கள் மச்சான் அந்த ரூமில் தான் பக்கத்தில் இருக்காவ. அவைய காதில் விழுந்தா என்ன நினைக்க மாட்டாவ, நம்ம பொண்டாட்டி எப்படிலாம் சொல்கிறாவளேன்னு உன்னதான் தப்பா நினைப்பாவ. யாரு மச்சானா? நேற்று அவியலும் தான் அந்த குளத்தை பார்த்தாவ, பேச்சு மூச்சே இல்லையே, தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாவ தெரியுமா? அப்போ ஒரு மாதிரி ஆன மனுஷன், இப்போ வரைக்கும் சிரிக்கலையே. ஏம்மா, அவள் பொய் சொல்கிறாம்மா, அவன் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னான். சூப்பராக இருக்கு, நீ கோல போட்டிக்கு போனால் நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன்லாம் சொன்னான். உன்னை கட்டின பாவத்துக்கு சொல்லியிருப்பாரு. ஏட்டி ஆதிரா, என்ன பழக்கம் இது? மாப்பிள்ளைய அவன் இவன் சொல்லிட்டு நல்லாயா இருக்கு? அவிய இவியன் மரியாதையாக பேசி பழகு. ஏம்மா, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்போ உங்களுக்கு இதுதான் பெரிய விஷயமா தெரியுதோ? ஆமாட்டி, எனக்கு இதுதான் பெரிய விஷயம். 4 பேர் முன்னாடி நீ போய் இப்படி சொன்னா பிள்ளைய வளர்த்த லட்சணத்தை பாருன்னு என்னதான் சொல்லுவாவ. உன்ன என்ன சொல்லுவாவ?
ஷோ கடவுளே, 4 பேர் எதுன்னு சொன்னா நான் பேசிக்கிறேன் என்ன. நான் இப்படி கூப்பிடுறது அர்ஜுனுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு என்னம்மா? ஏடி உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கிடுங்க, 4 பேர் இருக்கும்போது மரியாதையா கூப்பிடணும்ல. ஆட போங்கம்மா, இன்னும் அந்த காலத்திலேயே இருங்க நீங்க. நான் மட்டுமா அப்படி கூப்பிடுறேன், அண்ணி தான் அண்ணன் அப்படி கூப்பிடுறாங்க. ஐயோ இவனை நம்மளை போட்டு விட்டா. ஏமா தாரணி, நீ அவனை அரவிந்தன் பேர் சொல்லி தான் கூப்பிடுறியா? இல்லத்த, பொய் சொல்றாவ, நானே பார்த்துருக்கேன். ஆனா எங்க முந்தி ஒரு நாள் அப்படி கூப்பிட்டது இல்லையே. நீங்க இருக்கியே, நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோன்னு அப்படி கூப்பிடாம இருப்பாவமா, இதெல்லாம் சகஜம்தாமா. இந்த காலத்துலலாம் ஆணும் பெண்ணும் சமம்னு எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இந்த காலத்துல உள்ள பசங்க கூட அப்படியெல்லாம் கூப்பிடணும்னு விரும்புறது கிடையாது தெரியுமா? அடி யாத்தே, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான்லாம் என் புருஷன் பேரை இன்னைய வரைக்கும் சொன்னதே கிடையாது. என்னாச்சு சொல்ற? ஒரு தடவை கூட சொன்னதே இல்லையா? ஆஹா, சொன்னதே கிடையாது. யாராவது உங்க புருஷன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? அப்படி கேட்டாவனா என் பக்கத்துல அந்த நேரம் யார் இருக்காங்களோ அவியலுக்கு என் புருஷன் பேர் தெரியும்ல, அவியல சொல்லுவேன், நீங்க சொல்லுங்கன்னு. என்ன ஆச்சு சொல்றீங்க? சரி, அப்படி தாத்தா பேரை சொன்னா என்னதான் ஆகும்? ஒன்னும் ஆகாதுடி, ஒரு மரியாதை தான். நம்மளை தாலி கட்டி கூட்டிட்டு வந்து நமக்கு ஒரு புது உறவெல்லாம் கொடுத்து நம்மளை காலம் ஃபுல்லும் உழைச்சி கஞ்சி ஊற்றி காப்பாத்துறாருல, அவருக்கு ஒரு மரியாதை. ஐயோ ஐயோ, அந்த காலத்துல எப்படியோ ஆச்சு, இந்த காலம்லாம் மாறி போச்சு. ஏடிஎம் அக்கா, காலம் மாற மாற எதை ஏத்துக்கணுமோ அதை ஏத்துக்கணும், எதை பின்பற்றணுமோ அதை பின்பற்றணும். ஏம்மா, உங்க காலத்துல புருஷங்க வந்து அவங்களுக்கு மரியாதையா மதிப்பு கொடுக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய இருந்திருக்கலாம். உன்ன மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் அப்படி பண்றதுனால அது உங்க வாழ்க்கையில சகஜமா இருந்திருக்கும். நாங்க எங்களை சுத்தி நிறைய பேரை இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பாக்கிறோம், அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. எங்களுக்கு இது அவ்வளோ பெரிய தப்பு மாதிரி எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் சரி எங்க புருஷனுங்களுக்கும் சரி, ஐயோ நீ என்ன மரியாதை கொடுக்கலன்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க, நாங்களும் இது பண்ணிக்க மாட்டோம். வாங்க போங்கன்னு பேசாததுனால அவங்க மேல மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்கும் அவங்க நம்ம புருஷன் தான். நம்மள இனி காலம் ஃபுல்லா காப்பாற்ற போறவங்க பாத்துக்க போறவங்க அவங்க தான். இதையும் தாண்டி நாங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களா இருப்போம். புருஷங்கிற தயக்கமோ இல்ல பொண்டாட்டிங்கிற தயக்கத்தையோ தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எதுனாலும் நாங்கள் ஈஸியாக சொல்லிக்க முடியும். அந்த மாதிரி நாங்கள் பழக்கிறனால எங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஆமாத்த, ஆதிரா சொல்கிறதும் சரிதான். கணவன் மனைவி வெறும் கணவன் மனைவியாக மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர்களாக இருக்கும்போது தானே அவங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசிக்க முடியும். நானும் அரவிந்தன் கூப்பிடணுன்னு தான் உங்கள் பையனும் ஆசைப்படுறாரு. நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அதில் அப்படி ஒன்றும் இல்லைதான். இருந்தாலும் எங்கள் காலத்தில் அப்படியெல்லாம் புருஷனை பேர் சொல்லியோ வாடா போடான்னு கூப்பிட்டா பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி பாப்பாவ. அப்படி பார்த்தாங்களா? இப்போ யாரும் அப்படி பார்க்கறது இல்ல. சரி, புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா சேர்ந்து இருந்தா போதும். நீங்க உங்களுக்குள்ள எப்படி கூப்பிட்டுக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணிக்கிட்டாலும் சரி, அதுல 3வது மனுஷன் நாங்க தலையிடக்கூடாது. போய் ஆச்சி பாத்தியா, அம்மாவே சரின்னு வலிக்கு வந்துட்டாங்க, நீ எங்க வலிக்கு வா பார்க்கலாம். அடி ஆத்தே, அவ வேணா ஒத்துக்கறட்டும், நான்லாம் வரமாட்டேன்ப்பா. ஆச்சி அம்மாலாம் ஒத்துக்கிட்டாங்க, உனக்கு என்ன ஆச்சி? உங்க அம்மா வாழ்ந்த காலத்துக்கும் முந்தி வாழ்ந்தவனா, அவளுக்கு தெரியும் படலாம், எனக்கெல்லாம் தெரியும் படலடி அம்மா. ஆச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சி, தாத்தா பேரை பண்ணி சொல்கிறேன். ஐயோ நான் மாட்டேன். ஆச்சி தாத்தாவே இப்போ உயிரோட இல்லை, அப்புறம் ஏன் பயப்படுறிய? அம்மாடி, அவிய உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஐயோ நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அவிய எங்கேயாவது இருந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா கேட்டாலும் சந்தோஷம் தான் படுவாங்க, நீ சொல்லு. முடியாது ஆச்சி ப்ளீஸ் ஆச்சி சொல்லுங்களா. ஆச்சி உனக்கு இப்போ என்ன 3 பேத்திங்களும் கேட்குறோம்ல ஆசையா, சொல்லு ஆச்சி. ஏடி நான் அப்படி சொன்னதே இல்லை, ஒரு மாதிரி இருக்குடி. ஒரு மாதிரி இருக்கா? அட வெக்கமா இருக்குடி. அட வெக்கப்படாம சொல்லுங்க ஆச்சி. ஜி சொல்லு ஆச்சி. அத்தே சொல்லுங்க தே. சரி இப்படி தூரம் எல்லாரும் கேட்கறனால சொல்றேன், ஆனா ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஒரு தடவை சொல்லுங்க போதும். கேட்கல அம்மா, எனக்கும் கேட்கலப்பா. அச்சோ இந்த பிள்ளைகளோட கந்தசாமி. ஐயோ தாத்தா பேரு சொன்னே ஆச்சிக்கு வெக்கத்தை பாருங்க.